கிருஷ்ணன் மீது பக்தியோடு அன்போடு பாசத்தோடு யார் தினந்தோறும் பாடுகிறார்களோ, நீள் விசும்பு ஆழ்வரே. விசும்புனா வானம், நீள் விசும்புனா நீண்ட வானம், பெரிய வானம். அது என்னப்பான்னா பரமாகாசம்னு சொல்லக்கூடிய வைகுண்டம். அதற்குத்தான் நீள் விசும்புன்னு பேரு. வைகுண்டத்தையே பரமாகாசம் என்று சொல்வார்கள். அதைத்தான் தமிழ் அப்படியே நீள் விசும்பு என்கிறார் பெரியாழ்வார். ஆழ்வரேனா வைகுண்டத்துக்கு போய் இவ ஆட்சி பண்ணுவாளாம். வைகுண்டத்துல ஒவ்வொன்றும் எப்படி நடக்கணும் நீங்க பாருங்க. மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தை பரமாகாச சப்த வாச்சியமான பரமபதத்தை சுவாதீனமாக நடத்த பெறுவர். அங்குள்ள சகல போகத்துக்கும் தாங்களே நிர்வாககர் என்னும்படி வைகுண்டத்துல இன்னைக்கு கார்த்தால பெருமாளுக்கு எந்த புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணணும்னா இவாள்கிட்ட தான் வந்து கேட்பாளாம். நீங்க வந்து கிருஷ்ணனை அணைச்சுக்கோன்னு அச்சோ பாட்டு சேவிச்சிருக்கீள், அதனால நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு வைகுண்டத்துல அப்ராக்கிருத்தமான இவ்வளவு புஷ்பத்துல எந்த புஷ்பம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம், நீங்க சாதிக்கணும் அப்படின்னு கேட்பாளாம். ஆமா இந்த புஷ்பம் அப்படின்னா அதன்படி வைகுண்டத்துல உள்ளவாள்லாம் கைங்கரியம் பண்ணுவாளாம். அதனால ஆழ்வரே வைகுண்டத்தை அடைவார்கள்னு சொல்லல, வைகுண்டத்தை ஆட்சி பண்ணுவான்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் இட்டபடி இன்னைக்கு என்ன சுவாமி பெருமாளுக்கு என்ன திருமஞ்சனம் பண்ணிடலாமா, ஆமா இன்னைக்கு வைகுண்டத்தில் திருமஞ்சனம் இப்ப பண்ணுங்கன்னு சொன்னா இவர் எப்ப சொல்றாரோ அப்பதான் திருமஞ்சனமா. அப்படி வைகுண்டத்தையே ஆளக்கூடிய அந்த பாக்கியத்தை இவாளுக்கு கொடுத்துருவானா. என்ன காரணம்னா பகவான் அன்புக்கு கட்டுப்படுறவனாச்சே, ஓடிவா கட்டிக்கோன்னு சொல்லி அவன் மேல அன்பு பொழிஞ்சுட்டா, நீதான் எனக்கு அம்மா, நான் உனக்கு குழந்தை, இனி வைகுண்டத்துல நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்கிறேன்னு நமக்கு குழந்தையாக பெருமாள் வைகுண்டத்துல இருப்பார். நாம பெருமாளுக்கே தாயின் ஸ்தானத்தில் இருந்து அவன் லோக்கமான வைகுண்டத்தை ஆளலாம். ஆமா பையனோட வீட்டுல அம்மா வந்து ஆட்சி செய்யறா இல்லையா, மாட்டு பொண்ணுக்கு மாமியாராக ஆயிடுறா இல்லையா, அது போல பெருமாளுக்கே நம்ம அன்னை என்று ஆகிவிட்டோம் என்றால் வைகுண்டத்தையே ஆளக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும்னு பலஸ்ருதி சொல்லி பூர்த்தி செய்கிறார்.